ரதிய கடுப்பில் இன்றைக்கி ஹெல்த்தியாக ஒரு இட்லி ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப 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 ஹெல்த்தி. இது நம்ம நார்மல் புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி. அதில் வந்து ஒரு ஆளாக்கு எடுத்துக்கோங்க. அக்கா வந்து இப்போ சம்பா பச்சரிசி, இது ஒரு ஆளாக்கு, அது ஒரு ஆளாக்கு போட போகிறேன். சம்பா பச்சரிசி இப்போ பேக்கெட்லலாம் நல்லா ப்யூராக கிடைக்குது. கிராமத்தில் இதெல்லாம் கை குத்தலாக குத்தி வச்சுருப்பாங்க. இந்த தோலெல்லாம் போகாமல் இருக்கிறதுனால அவ்வளோ ஹெல்த்தி இது. அவ்வளோ சத்து. இந்த வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சி வேறு. அதில் ஒரு ஆளாக்கு, இதில் ஒரு ஆளாக்கு. இந்த இட்லிக்கு இதே மாதிரி போட்டுட்டு நல்லா நம்ம டேப் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடலாம். இது அவ்வளோ சத்துப்பா. நீங்கள் வந்து இது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இட்லி அவ்வளோ சாஃப்டாக வரும். இதுக்கு உளுந்து எவ்வளோ போடுறோம் பாருங்கள். ஒவ்வொரு ஆளாக்கு போட்டிருக்குறோம். 2 ஆளாக்குக்கு கால் தான் உளுந்து. உளுந்து வந்து இந்த உலக்கில் கால்வாசி போடுறோம். கால்வாசி போட்டுட்டு அப்புறமா ஒரே ஒரு ஸ்பூனு, அதில் 3/4 ஸ்பூன் தான் போடுறேன். இந்த ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக இருக்கிறனால வெந்தயம் நல்லா போட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடுங்க. இந்த அரிசியை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அதில் என்ன பண்ணணும், டேப் வாட்டர் ஊற்றி அக்கா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நல்ல தண்ணி ஊற்றி கேன் வாட்டர் ஊற்றி ஊற வச்சிடலாம். அக்கா ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுருவேன். அப்போ தான் நம்ம நான் மிக்சியில் தான் அரைப்பேன். மிக்சியில் அரைக்கும் போது நம்மளுக்கு ஹீட் ஆகாமல் இட்லி நல்லா பஞ்சு போல் வரும். இதையும் வாஷ் பண்ணிவிட்டு டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி இதையும் ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுருவேன். ஆனால் திட்டமாக தண்ணி ஊற்றுங்க. இதில் ஊற வைக்கிற தண்ணி வேஸ்ட்டாக நம்ம கீழே ஊற்றக்கூடாது. அந்தளவு திட்டமாக பார்த்து ஊற வச்சு இப்போ ஊற வச்சு அக்கா எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ அரைச்சி வச்சிட்டோம்னா ஈவினிங்கு ஒரு 6 அரைச்சி வச்சிட்டோன்னா மார்னிங் இட்லி சுடுறது கரெக்டாக இருக்கும். ரொம்ப புளிக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து கரண்டியை போட்டு கரைச்சிக்கலாம். ரொம்ப புளிப்பாக ஆயிடுது உங்களுக்கு கை போட்டு கரைச்சா அப்படின்னா நீங்கள் கரண்டியை போட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ அக்கா இது உளுந்து அரைக்கிறேன். உளுந்தும் நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி தனியாக அரைச்சி போட்டாலும் தான், கூடவே சேர்த்து அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். இப்போ அக்காவுக்கு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு வந்ததுனால தனித்தனியாக அரைச்சி எடுக்கிறேன். நார்மல் இட்லிக்கு அக்கா ஆனால் தனியாக தான் உளுந்து அரைச்சி எடுப்பேன். இப்போ அதே அளவில் தான் நல்லா நைஸாக உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துகிட்டு அதோடு கலந்துக்கோங்க. நம்மளுக்கு அவ்வளோ இந்த இட்லி வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் இந்த சம்பா பச்சரிசியில் இப்போ 1 ஸ்பூனு தான் அக்கா கல் உப்பு போடுறேன். எப்போவுமேப்பா மாவுக்கு கல் உப்பு போட்டு கரைச்சி வைங்க. அக்கா ஏன் கரண்டில் போட்டு கழிக்கனா, நம்மளுக்கு வெயில் ரொம்ப புளிக்காமல் இருந்து ரொம்ப புளிச்சு நுர கூடிடக்கூடாது. நுரையாக ஒரு மாதிரி ஆயிரும். அக்கா கைக்கு அப்படி ஆகுங்கிறதுனால கரண்டி போட்டு கரைச்சி வைக்கிறேன். எனக்கு ரொம்ப புளிக்கணும், இன்றைக்கி நைட்டே தோசை வேணும் அப்படின்னா நான் ஒரு 3 o'clock கரைச்சி கொஞ்சம் நல்லா கரைச்சி வச்சுருவேன். கையை போட்டு கரைச்சி வச்சிடலாம். இது அப்படியே மூடியாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மாவு சும்மா இப்போ பொதுன்னு வந்திருக்குதா, பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம இட்லி ஊற்றினோம்னா அவ்வளோ ஹெல்த்தி. நம்மளுக்கு நார் சத்து நிறைய கிடைக்கும். இது எவ்வளோ ஹெல்த்தின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போலாம் யூடியூப்பில் எல்லாம் காமிச்சிட்றாங்கள எவ்வளோ ஹெல்த்தின்னு சொல்லி டாக்டர்ஸ் கூட நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த இட்லி தட்டில் அக்கா கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிக்கிறேன். தடவாமலும் ஊற்றலாம். என் தட்டில் அக்கா கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிட்டு தான் ஊற்றுவேன். இது இப்போது 4 இட்லி மட்டும் அடியில் உள்ளதுலேயும் ஊற்றி வச்சுருக்கிறேன். 4 இட்லி மட்டும் ஊற்றுறத உங்கள்கிட்ட காமிச்சிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஊற்றிட்டு சின்ன குழந்தைக்கு கூட நம்ம 6 month குழந்தைக்கு கூட இந்த இட்லி ஊட்டலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நல்லா அப்போ சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா இந்த இட்லியில் தேங்காய் பால், ஹனி கலந்துக்கோங்க. இல்லாட்டி நாட்டு சக்கரை கலந்து பிசைஞ்சு ஊட்டலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப 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 ஹெல்த்தி. பெரிய குழந்தைங்களுக்கும் பெரிய பிள்ளைங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இட்லியை காமிச்சாலே கலர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இது வெறுமையாக சம்பா பச்சரிசி மட்டும் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பிங்க் கலரில் இருக்கும். இது அக்கா 2 அரிசியும் கலந்து நல்லா வெட்டி போட்டிருக்கு பாருங்கள். இதிலே சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது இப்போ இட்லி வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். கேமராவில் ஆவி அடிக்குது. அவ்வளோதான். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? சாஃப்டாக இருக்கும். தேங்க்யூ. செஞ்சு பாருங்கோ.